வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, பாலிட்டி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 10th புக்கில் இருக்கிறத மெயினாக பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்திங்கன்னா, அரசியலமைப்பு என்ற கருத்து முதலில் எந்த நாட்டில் தோன்றியது? ஆப்ஷன் பி அமெரிக்கா. 2, இந்திய அரசியலமைப்பை உருவாக்கிய சபை எது? ஆப்ஷன் பி அரசியல் நிர்ணய சபை. 3rd கொஸ்டின், அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற நாள்? ஆப்ஷன் சி 9/12/1946. 4th கொஸ்டின், அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவர் யார்? டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. ஆப்ஷன் 3. 5th கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பின் தந்தை யார்? டாக்டர் B.R. அம்பேத்கர். ஆப்ஷன் பி. இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள்? ஆப்ஷன் ஏ 26/11/1949. இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள்? ஆப்ஷன் பி 26/1/1950. இந்திய அரசியலமைப்பை கைப்பிரதியாக எழுதியவர் யார்? ஆப்ஷன் பி பிரேம் பௌரி நரேன் ரைட்ஜா. 9th கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல் என அழைக்கப்படுவது? அடிப்படை உரிமைகள். ஆப்ஷன் பி. 10th கொஸ்டின், முகவுரை எந்த தீர்மானத்தின் கீழ் அடிப்படையில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் பி குறிக்கோள் தீர்மானம். 42வது அரசியலமைப்பு திருத்தம் எந்த ஆண்டு? 1946. 12வது கொஸ்டின், 42 வயதில் திருத்தத்தில் முகவரியில் சேர்க்கப்பட்டுள்ள சொற்கள்? சமதர்மம், சமச்சார்பின்மை, ஒருமைப்பாடு. ஆப்ஷன் ஏ. இந்தியாவில் எந்த வகை குடியுரிமை உள்ளது? ஆப்ஷன் பி ஒற்றை குடியுரிமை. குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? ஆப்ஷன் சி 1955. 15வது கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பின் பகுதி எதை குறிக்கிறது? ஆப்ஷன் பி குடியுரிமை. இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என அழைக்கப்படும் பிரிவு? 32. ஆப்ஷன் டி. அரசியலமைப்பின் பாதுகாவலன் என்று அழைக்கப்படுவது? உச்சநீதிமன்றம். ஆப்ஷன் பி. 18 கொஸ்டின், சமத்துவ உரிமை எந்த பிரிவுகளில் உள்ளது? ஆப்ஷன் ஏ 14-18. தீண்டாமை ஒழிக்கும் பிரிவு எது? 17. ஆப்ஷன் சி. கல்வி பெறும் உரிமம் எந்த பிரிவு? 21A. சொத்துரிமை அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்ட ஆண்டு? ஆப்ஷன் பி 1978. சொத்துரிமை தற்போது எந்த பிரிவின் கீழ் சட்ட உரிமையாக உள்ளது? ஆப்ஷன் பி 300A. 23. அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் எந்த பகுதி? ஆப்ஷன் பி 4th பகுதி.
24 அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டவை? ஆப்ஷன் பி அயர்லாந்து. 25 அடிப்படை கடமைகள் எந்த நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டவை? ஆப்ஷன் சி ரஷ்யா. திங்கிங் கடமைகள் எந்த அரசியலமைப்பில் திட்டத்தின் மூலம் சேர்க்கப்பட்டுள்ளன? ஆப்ஷன் பி 42வது. தற்போது இந்திய குடிமக்களின் அடிப்படை கடமைகள் எத்தனை? ஆப்ஷன் பி 11. தேசிய அவசர நிலை எந்த பிரிவின் கீழ் அறிவிக்கப்படுகிறது? 352. ஆப்ஷன் ஏ. மாநில அவசர நிலை எந்த பிரிவின் கீழ் அறிவிக்கப்படுகிறது? 356. நிதி அவசர நிலை எந்த பிரிவின் கீழ் அறிவிக்கப்படுகிறது? ஆப்ஷன் சி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இது போல் வீடியோ வந்து நம்ம சேனலில் டெய்லி அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.